கைஸ், நம்ம செத்து 24 மணி நேரம் கழிச்சு நம்ம ஆத்மா ஏன் மறுபடியும் வீட்டுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி கருட புராணம் தெளிவாக சொல்லியிருக்குது. நான் முழுசாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மாவை 2 யமதூதர்கள் வந்து யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்கே உள்ள யமதர்மராஜா நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நமக்கு பிரித்து காமிச்சு அதுக்கப்புறம் 24 மணி நேரம் கழிச்சு அந்த ஆத்மாவை அவங்க வீட்டு பக்கத்தில் போய் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த ஆத்மா 11 நாள் வரைக்கும் அவங்க ஃபேமிலியை சுற்றிக்கிட்டே இருக்கும். அவங்க முன்னாடி நின்று அவங்கள பார்த்து கதறி கதறி அழுகும். ஆனால் என்னதான் கதறி கதறி அழுதாலும் அந்த சத்தம் யாருக்குமே கேட்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மா அவங்க உடம்புக்குள்ள நுழைய முயற்சி பண்ணும். என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்க உடம்புக்குள்ள நுழையவே முடியாது. இதுக்கப்புறம் 12வது நாளில் அந்த ஆத்மாக்கு சாப்பாடு போடுவாங்க. அது முடிஞ்ச 13வது நாளில் அந்த ஆத்மா யமலோக யாத்திரைக்கு புறப்படும். இந்த பயணம் அந்த ஆத்மாக்கு 1 வருஷம் முழுக்க இருக்கும். அந்த 12வது நாளில் வச்ச சாப்பாடு தான் 1 வருஷத்துக்கு அந்த ஆத்மா வச்சு சாப்பிடும். இப்போ நம்ம செத்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பயணம் ஒரு சைடு இருக்கட்டும், நம்ம வாழக்கூடிய நாட்களில் மன அமைதியோட சக்தியோட வாழ்றது ரொம்ப அவசியம். அதுக்காக நான் உங்களுக்கு இந்த ஏபிசி மால்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏபிசி மால்ட் அப்படிங்கிறது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி செஞ்சது. நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா உண்மையாகவே நம்ம உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. அண்ட் மறந்துடாமல் ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.